character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Podcast. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. It's for friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Hi students. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் புக்கு வாங்காமல் யாரெல்லாம் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக புக்கு வாங்குங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஜ் வைஸாக நம்ம பார்க்குறோம். பேஜ் வைஸாக பார்க்கும்போது அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 1 மார்க் எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும் சில இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், சம் ஃபார்முலாஸ் இருக்கும், அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி தான் படித்து ஆகணும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் திரும்ப திரும்ப எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ இன்னும் புக்கு யாரெல்லாம் வாங்காமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக புக்கு வாங்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் பி பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய போராக்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கிளாஸ் ஃபுல்லாக போகலாம். ஸோ லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸ். ஸோ போராக்ஸோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Na2B4O7.10 molecule of H2O கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போராக்ஸோட ஃபார்முலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ ஃபார்முலா போராக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா Na2B4O7.10 molecule of water. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 வாட்டர் மாலிகுல்ஸ். ஸோ Na2B4 போரான் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை இருக்குது? 4. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 7, சோடியம் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த போராக்ஸ் அப்படிங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் ஆஃப் போராக்ஸ் அப்படிங்கிறது 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ எதுலேருந்து இந்த போராக்ஸ் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் காலுமினேட் ஓர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ போராக்ஸ் இஸ் எ சோடியம் சால்ட் ஆஃப் tetraboric acid. ஸோ போராக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டெட்ராபோரிக் ஆசிட், டெட்ரா அதாவது சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட். ஸோ எதனுடைய சால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சால்ட். ஸோ பாருங்கள் இங்கே பாருங்கள் சோடியம் இருக்குது பாருங்கள் Na2. ஸோ டெட்ராபோரிக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டெட்ரா அப்படின்னு சொன்னாலே 4. அப்போ இந்த இடத்துல எத்தனை போரான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 போரான் இருக்குது. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Na2B4. ஸோ சோடியம் டெட்ராபோரிக் acid. It is obtained from carbonate ore by boiling its solution with sodium carbonate. ஸோ எந்த ஓர் இங்கே எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா carbonate அப்படிங்கிற ஓர் கூட எந்த சொல்யூஷன் நான் இங்கே ட்ரீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரீட்டட் வித் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் கூட. ஓகேவா? ஸோ சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா? பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா NaCO3 தான் இருக்குது. ஸோ இப்போ நியூ புக்கில் அதை மாற்றி கரெக்டாக கொடுத்துருக்காங்க Na2CO3. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, புக்கில் உங்களுக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பழைய புக்கில் NaCO3 இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃபார்முலா Na2CO3. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிறதுக்கு இங்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3 போட்டால் தான் நமக்கு பேலன்ஸ் ஆகும். ஸோ பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. புது புக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சப்போஸ் சில பேர் பழைய புக்கு வாங்கி வச்சு படிக்கலாம். பழைய புக்கு யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய கரெக்ஷன்ஸ் அப்படியே கரெக்ஷன் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ காலுமினேட் ஓர். ஸோ இது கூட என்ன எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் சொல்யூஷன். சொல்யூஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது சோடியம் கார்பனேட் என்ன பண்ணணும்? இட் இஸ் டிசால்வ் இன் வாட்டர். ஸோ அதனால தான் இந்த இடத்துல என்ன மாலிகூல்ஸ் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகூல். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ரியாக்ட் ஆகணும். நமக்கு இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸ் காம்பவுண்ட் கிடைக்குது. Na2B4O7 ப்ளஸ் அது கூட நமக்கு என்ன வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் CaCO3. அது மட்டும் இல்லாமல் அது கூட என்ன வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு.
ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், NaCO3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சோடியம் கார்பனேட்டோட ஃபார்முலா நமக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா Na2CO3ன்னு வரணும். ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணவங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 2 வராது, 3 தான் வரும். ஸோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 போட்டிருந்தா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நமக்கு Na2CO3. இந்த இடத்துல நமக்கு சோடியம் எவ்வளோ இருக்குது, 3 2s are 6 இருக்குது. ஆனால் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன போடணும், 3 போட்டால் தான் நமக்கு 3 2s are 6 அப்படிங்கிறது சோடியம் பேலன்ஸ் ஆகும். ஸோ ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல 2 பதிலாக என்னென்னு மாற்றிருக்கோம், 3ன்னு மாற்றிருக்கோம். சரி, ஓகே. ஒன்று பாருங்கள், இந்த போராக்ஸோட ஃபார்முலாவை நம்ம இப்படியும் எழுதலாம். எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள், Na2B4O7.10 molecule of H2O பிரித்து எழுதியிருக்காங்க பாருங்கள். Na2 ஃபஸ்ட்டு இருக்கிற சோடியம் அப்படி தான் அதே தான் எழுதியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய B4O7 எப்படி பிரித்து எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். B4O5 வாட்டர் மாலிகுல் பாருங்கள், இதிலிருந்து 4 வாட்டர் மாலிகுல் எப்படி பிரித்து எழுதியிருக்காங்க பாருங்கள். OH4 .8 molecule of water. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 வாட்டர் மாலிகுலை 10ல் பார்த்தீங்கன்னா 8 வாட்டர் மாலிகுல் இங்கே இருக்குது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் மாலிகுலை பிரித்து எழுதியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு பாருங்கள். இந்த சோடியம் இல்லாமல் இதுக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். B4O5 OH4 இதுக்கான ஸ்ட்ரக்சர் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது B அப்படிங்கிறது போரான். 2 போரானை கனெக்ட் பண்ணக்கூடியது சென்டரில் பார்த்தீங்கன்னா என்ன பிரிட்ஜாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பிரிட்ஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 போரான், இந்த 2 போரானையும் கனெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். அதே மாதிரி இந்த 2 போரானையும் கனெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். இந்த 2 போரானையும் கனெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஸோ எங்கெல்லாம் போரான் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு என்ன குரூப் வந்து ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா OH குரூப் ஆட் ஆகும். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா போரான் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அங்கே நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், டோட்டலாக நமக்கு B4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக போரான் எத்தனை இருக்கணும், 4 இருக்கணும். ஸோ 1 2 3 4 போரான் இருக்குது. O5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 சென்டரில் ஒரு 1 இருக்குது. ஸோ B4O5 OH அப்படிங்கிறது எத்தனை இருக்குன்னு காமிச்சிருக்காங்க, 4 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போரான் கூட இருக்கக்கூடிய OHஐ கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 ஓகேவா? ஸோ இப்போ OH எத்தனை இருக்குது, 4 வந்திருக்கா. ஸோ இதை இப்படியும் எழுதலாம் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? So borax is normally formulated as நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். Na2B4O7.10 molecule of water. 10 molecule of water. இங்கே அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஹைட்ரேட் எழுதணும், டெக்கா அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 10. முன்னாடி நம்ம பார்த்தோம் 8ன்னு சொன்னால் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்டான் வரணும். ஓகே, ஆக்டா ஹைட்ரேட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10. அப்போ டெக்கா ஹைட்ரேட், சோடியம் டெட்ரா போரேட் டெக்கா ஹைட்ரேட். டெக்கா அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க, இங்கே 10 molecule of water சொல்லியிருக்காங்க. பட் இட் கண்டெயின் டெட்ரா நியூக்ளியர் யூனிட்ஸ். நான் முன்னாடி உங்களுக்கு ஃபார்முலா காமிச்சிருந்தேன். B4O5 OH4 2- உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தேன். அதுதான் இங்கே டெட்ரா நியூக்ளியர் யூனிட்ஸாக காமிச்சிருக்காங்க. டெட்ரா அப்படின்னு சொன்னால் 4. ஸோ இந்த இடத்துல போரான் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, 4 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதை பிரித்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோன் அஸ் பிரிஸ்மாட்டிக் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ போராக்ஸ் ஆல்சோ எக்ஸிஸ்டட் 2 other forms நேம்லி. போரான் இந்த ஃபார்ம் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 விதமான ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒன் இஸ் ஜுவல்லர் ஆர் ஆக்டாஹீட்ரல் போராக்ஸ் அண்ட் போராக்ஸ் கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆக்டாஹீட்ரல் போராக்ஸ். அப்போ ஆக்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு இந்த இடத்துல ஆக்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ எத்தனை ஃபேஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 8 phases இருக்கணும். ஓகேவா? ஆக்டாஹீட்ரல் போராக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜுவல்லர் ஆர் ஆக்டாஹீட்ரல் போராக்ஸ், அதனுடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க Na2B4O7. இங்கே 10 molecule இருந்தது. இந்த இடத்துல எத்தனை மாலிகூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 molecules. அப்போ இதை நீங்கள் என்ன சொல்லணும், 10 டெக்கா ஹைட்ரேட். 10னா டெக்கா வாட்டர் மாலிகுல்னா ஹைட்ரேட்னு சொல்லணும். அப்போ இந்த இடத்துல 5 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது. அப்போ என்ன சொல்லணும், 5 molecules இருந்தால் பென்டா. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நேம் என்ன எழுதணும், பென்டா ஹைட்ரேட். இது அப்படியே தான் வரும், ஏன்னா ஃபார்முலா என்ன இருக்குது, Na2B4O7. ஓகேவா? ஸோ இது காமன். இந்த இடத்துல மட்டும் நமக்கு ஃபார்முலாவில் மாறும். ஓகேவா? நேம் எழுதுங்கள. ஸோ போராக்ஸ் கிளாஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Na2B4O7. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதால் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் போராக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன். ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் 2 mark கொஸ்டின்ஸில் கேட்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்.
ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், போராக்ஸ் இஸ் ஏ பேசிக் இன் நேச்சர். ஸோ போராக்ஸோட நேச்சர் என்னன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் ஏ பேசிக். ஸோ பேசிக் நேச்சர்னால் உங்களுக்கு தெரியும், அசிடிக் நேச்சர்னா என்னன்னு தெரியும். ஸோ அண்ட் இட் இஸ் சொல்யூஷன் இன் ஹாட் வாட்டர் இஸ் அல்கலைன். ஸோ வென் இட் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர், ஸோ எந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர், அப்போ அந்த சொல்யூஷனோட நேச்சர் என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் அல்கலைன் இன் நேச்சர். acid disassociate into boric acid and sodium hydroxide. ஸோ அதுக்கு அடுத்து என்ன ஆகும், டிஸ்அசோசியேட் ஆகும். ஸோ போராக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்அசோசியேட் ஆகி நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடாக மாறும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், போராக்ஸோட ஃபார்முலா Na2B4O7.7 மாலிகுல் ஆஃப் வாட்டர். இந்த வாட்டர் மாலிகுலை எப்படி பிரித்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா HOH இந்த மாதிரி 7 வாட்டர் மாலிகுல்ஸை நம்மளால் பிரித்து எழுதலாம். HOH அப்படி பிரித்து எழுதவங்கள நமக்கு இதில் இருக்கக்கூடிய 2 சோடியமும் இதில் இருக்கக்கூடிய 2 OH மட்டும் சேர்ந்து என்ன வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2NaOH. அப்போ இதில் பாருங்கள் 7 வாட்டர் மாலிகுல்ஸ் நம்ம இந்த மாதிரி பிரிக்கக்குள்ள இதில் 2 OH மட்டும் Na கூட சேர்ந்து 2NaOH வெளியே போகுது. அப்போ 7ல் 2 போயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 5 OH குரூப் அப்படியே தான் இருக்கும். அந்த இடத்துல ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டர் மாலிகுல், ஹைட்ரஜன் இங்கே வெளியே போகலை. அப்போ 7 ஹைட்ரஜனுமே அதில் அப்படியே தான் இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய OH குரூப் மட்டும் Na கூட சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வெளியே போயிடுச்சு. அப்போ 7ல் 2 போனால் ரிமைனிங் 5 OH குரூப் அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். H2O அப்படின்னு சொல்லுவங்கள ஹெச்சை மட்டும் நான் எழுதியிருக்கேன். HOH வாட்டர் பிரிச்சிருக்கேன். அதில் ஹைட்ரஜனை மட்டும் நான் காமிச்சிருக்கேன். மீதி நமக்கு 7 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், B4. ஸோ போரான் 4 இருக்கும். ஸோ ஆக்சிஜன் இங்கே 7 இருக்கும். ஸோ மீதி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7, OH பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு சேர்ந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4H3BO3 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த காம்பவுண்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ போரிக் ஆசிட். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதனுடைய நேம் என்னன்னு பாருங்கள், போரிக் ஆசிட். அங்கேயே கொடுத்துருக்காங்க, இட் டிஸ்அசோசியேட் இன்டு போரிக் ஆசிட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அப்போ டிஸ்அசோசியேட் ஆகி நமக்கு போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ போரிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன, H3BO3. மறக்கவே கூடாது, ஃபார்முலா எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள், பேலன்ஸ் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே சோடியம் 2 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோடியம் 2 இருக்குது. ஸோ சோடியம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. போரான் பாருங்கள், இங்கே எத்தனை இருக்குது, 4 போரான் இருக்குது. ஸோ இங்கேயும் 4 போரான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் 4 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இட் இஸ் காமன். ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குது. ஸோ இங்கே 7 இருக்குது. ஸோ 7 + 7 14 ஆக்சிஜன். இங்கே பாருங்கள் 4 3s are 12, 12 + 2. இங்கே பாருங்கள் NaOH முன்னாடி 2 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2, இங்கே 4 3s are 12, 12 + 2 14. ஸோ அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் பாருங்கள் 7 2s are 14. இங்கே பாருங்கள் 4 3s are 12, 12 + 2 14. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்கள், ஆன் ஹீட்டிங் இட் ஃபார்ம்ஸ் ஏ டிரான்ஸ்பரண்ட் போராக்ஸ் பீட்ஸ். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்பரன்சி நம்ம இங்கேருந்து பார்க்கணும்ல அந்த சைடு கிளியராக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி ஷீட் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த சைட்லேருந்து பார்க்கணும்ல அந்த சைடு என்ன இருக்கோ தெரியும். அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸ் பீட்ஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். போராக்ஸை ஜஸ்ட் எடுத்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணவங்கள நமக்கு அதுலேருந்து நமக்கு எத்தனை வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போய் நமக்கு என்ன ஃபார்முலா ஃபார்ம் ஆகுது, Na2B4O7. இதுலேருந்து நமக்கு டிஸ்அசோசியேட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, NaBO2 + BO3. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் 10 வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போச்சுன்னு சொன்னால் ரிமைனிங் நமக்கு இருக்கிறது Na2B4O7 அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு என்ன ஆகுது, டிஸ்அசோசியேட் ஆகுது. இது டிஸ்அசோசியேட் ஆகல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, B2O3. அப்போ இதில் இருக்கிற B4ல் 2 ஆக்சிஜன், இதில் O7ல் இருக்கக்கூடிய 3 O3யும் சேர்ந்து தான் நமக்கு B2O3. அப்போ இந்த B2O3 வெளியே போச்சுன்னா இதில் மீதி என்ன இருக்கும்னு பாருங்கள், Na 2 Na இருக்கும். ஓகேவா? சாரி 2 Na இருக்கும். ஸோ போரானில் 4 இங்கே இருக்குது, இதில் 2 போயிடுச்சு. அப்போ மீதி இங்கே 2 இருக்கும். ஸோ 2 போரான் அப்படிங்கிறது முன்னாடி 2 போட்டிருங்க. அப்போ போரானும் இங்கே 2 தான் இருக்குது, சோடியமும் 2 தான் இருக்குது. ஸோ ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 போயிடுச்சு. இங்கே 3 7ல் 3 போச்சுன்னு சொன்னால் ரிமைனிங் நமக்கு எவ்வளோ, 7ல் 3 போனால் ரிமைனிங் 4. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 போட்டால் 2 2s are 4 ஆக்சிஜன்.
4 + 3 7 பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ போரான் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக நமக்கு 4 போரான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. ஸோ 2 + 2 4 பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ சோடியம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ இங்கேயும் 2 தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைச்சிது. ஓகேவா, NaBO2. ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் மெட்டாபோரேட். நேம் எழுதிக்கோங்க. இந்த காம்பவுண்டோட நேம்னா என்ன? சோடியம் மெட்டாபோரேட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். போராக்ஸ் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட் டு ஃபார்ம் ஸ்பேரிங்லி சாலிபிள் போரிக் ஆசிட். ஸோ இங்கே எது கூட ரியாக்ட் ஆகுது போகுதுன்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸ் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. நம்ம நார்மலாக என்ன ஆசிட் எடுத்துப்போம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷனில் HClலும் H2SO4 அப்படி இல்லைனா HNO3 எடுத்துப்போம். இங்கே போராக்ஸ் பார்த்தீங்கன்னா எது கூட ரியாக்ட் ஆகுது? HClலும் H2SO4 கூடயும் ரியாக்ட் ஆகுது. ஸோ ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க? போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த போரிக் ஆசிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஸ்பேரிங்லி சாலிபிள். ஸ்பேரிங்லி தட் மீன்ஸ் லைட்லி சாலிபிள். ஓகேவா, இன் வாட்டர். ஓகேவா, ஸோ போராக்ஸ், ஸோ Na2B4O7. ஸோ இங்கே ஆசிட் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருக்காங்க பாருங்கள்? HCl எடுத்திருக்காங்க. அதாவது HCl அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் 5 வாட்டர் மாலிகூல்ஸ். இங்கே 7 வாட்டர் மாலிகூல்ஸ் கிடையாது, நமக்கு இங்கே 5 வாட்டர் மாலிகூல்ஸ் தான் வரணும். பழைய புக் யாராவது வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 7 வராது, 5 தான் வரும். நியூ புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட். ஓகேவா, H3BO3 + 2NaCl. ஸோ இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய சோடியம் 2 சோடியம் அப்படின்னு சொன்னால் HCl கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ Clலும் சோடியமும் சேர்ந்தால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? சோடியம் குளோரைடு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே 2 சோடியம் இருக்குன்னா அப்போ குளோரின் நமக்கு எத்தனை தேவை? 2 குளோரின் வேணும். அப்போ NaCl அப்படிங்கிறது காமனாக எத்தனை வெளியே போகும்னு பார்த்தீங்கன்னா 2 வெளியே போகும். இங்கே வெளியே போயிடுச்சா 2? ஓகேவா, அப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் 2 சோடியமும் இதில் இருக்கக்கூடிய 2 குளோரின் வெளியே போச்சுன்னா நமக்கு மீதி என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ B4O7 இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா, ஸோ இது எல்லாம் ரிமைனிங் இருக்கிற குரூப் எல்லாம் சேர்த்து நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா H3BO3 போரிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே சோடியம் 2 இருக்குது. ஸோ இங்கேயும் சோடியம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. B4 ஓகேவா, போரானை வச்சு நம்ம ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே போரான் 4 இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? போரானை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 4 போடலாம். 4 போட்டோன்னு சொன்னால் இது எல்லாத்துக்குமே காமன். அப்போ ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் ஆகிடும். ஓகேவா, ஸோ போரான் பாருங்கள் இங்கே 4 இருக்குது. ஸோ இங்கேயும் போரான் 4 இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு 5 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 7 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது. 7 + 5 எவ்வளோ? 7 + 3 10, 10 + 2 12. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 4 3s are 12. ஸோ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 2s are 10, 10 + 2 12. ஓகேவா, ஸோ இங்கே ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 4 3s are 12. ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய Cl உங்களுக்கு தெரியும். இந்த Cl அப்படிங்கிறது எது கூட சேர்ந்து வெளியே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கூட சேர்ந்து NaCl வெளியே போயிடுச்சு. இங்கே 2 Cl இருந்தது, இங்கே சோடியம் கூட 2 சோடியம் கூட சேர்ந்து 2 NaCl வெளியே போயிடுச்சு. ஓகேவா, ஸோ ஈக்குவேஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சல்ஃபரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ சல்ஃபரிக் ஆசிட் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். Na2B4O7 + H2SO4 + H2O. ஸோ நமக்கு இங்கே சோடியம் பார்த்தீங்கன்னா HCl ரியாக்ட் ஆகும்ல, நமக்கு என்ன வெளியே போச்சு? சோடியம் குளோரைட் வெளியே போச்சு. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல Na2B4O7 சல்ஃபரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ இதில் என்ன வெளியே போகலாம்? கரெக்ட் சொல்லுங்கள். Na2SO4 சோடியம் சல்ஃபேட் வெளியே போயிருக்கு. ஓகேவா, Na2SO4. ஸோ Na2SO4 வெளியே போச்சுன்னு சொன்னால் நமக்கு மீதி என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் யூஸ் போரிக் ஆசிட் H3BO3. ஸோ இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும்? போரான் நீங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள் 4. ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் பண்ணதுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்? எஸ் 4 போட்டால் பேலன்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ சோடியம் இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சோடியம் 2 இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே போரான் 4, இங்கேயும் பார்த்தீங்கன்னா போரான் 4 இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 1 ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா, ஸோ 4 + 1 5. ஸோ இங்கே பாருங்கள் 7. ஸோ பேலன்ஸ் ஆகலை. ஸோ அங்கேயும் நமக்கு பேலன்ஸ் ஆகலை. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 4 3s are 12,
12 + 4 எவ்வளோ இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 ஆக்சிஜன். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய சல்ஃபர் பேலன்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். இங்கே ஒரு சல்ஃபர், அங்கேயும் ஒரு சல்ஃபர். வேறு போரான், ஆக்சிஜன் பாருங்கள், ஆக்சிஜன் தான் பேலன்ஸ் ஆகலை. ஸோ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4 3s are 12, 12 + 4 16 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ 4 4 + 1 5. ஸோ 5 7 எவ்வளோ இருக்குது 12. அப்போ நமக்கு இன்னும் எவ்வளோ குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 குறையுது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா 5 போட்டால் நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஸோ ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணது தான் நான் அந்த இடத்துல 5 போட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் 4 3s are 12, இங்கே 4 3s are 12. இந்த இடத்துல நான் 5 போடலை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2, இங்கே 2, 2 + 2 4 தான் இருக்குது. ஸோ நமக்கு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 12 பேலன்ஸ் ஆகணும். 4 3s are 12. அப்போ நான் ஈஸியாக நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 5 போட்டால் 5 2s are 10, 10 + 2 12. ஸோ அது மட்டும் இல்லை, ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகாமல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 5 போட்டதுனால ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சான்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு 7 இருக்குது. 7 7 + 4 எவ்வளோ 11, 11 + 5 எவ்வளோ வந்துருச்சு நமக்கு 16. ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு 12 + 4 16. இப்போ ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணவங்கள எதை வச்சு பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 5 வாட்டர் மாலிகூல்ஸ் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் என்ன ஆகிடும், பேலன்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். when treated with ammonium chloride it forms boron nitride. ஓகேவா? என்ன ஃபார்ம் ஆகுது, போரான் நைட்ரைட். நம்ம இந்த போரான் நைட்ரைட் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும் என்னன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். BN. BN அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போரான் நைட்ரைட். ஓகேவா? ஸோ போராக்ஸ் Na2B4O7. ஸோ அமோனியம் குளோரைட் ஃபார்முலா தெரியும். அமோனியம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஃபார்முலா என்ன வரணும், NH4 + Cl-. IUM முடிஞ்சிருக்குன்னு சொன்னால் இப்போ என்ன வரணும், பாசிட்டிவ் சார்ஜ். உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் 11th நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய தடவை அமோனியம் NH4Cl, அமோனியம் குளோரைட், இட் ஃபார்ம்ஸ் போரான் நைட்ரைட். ஸோ BN. ஸோ ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். ஸோ போராக்ஸ் எடுத்திருக்காங்க, அமோனியம் குளோரைட் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ இதில் காமனாக என்ன வெளியே போகலாம் பாருங்கள், Na, இதில் இருக்கக்கூடிய Cl சேர்ந்து NaCl வெளியே போகுது. ஓகேவா? ஸோ போரான் நைட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதில் இருக்கக்கூடிய போரானும் நைட்ரஜனும் சேர்ந்து BN வெளியே போகுது. இங்கே நமக்கு நைட்ரஜன் 2 நைட்ரஜன் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 2 நைட்ரஜன் இருக்குன்னா இங்கே போரான் நமக்கு 4 போரான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி போரான் இங்கே எடுத்துகிட்டு போகும். அப்போ எத்தனை போரான் எடுத்துகிட்டு போகும், அங்கே 2 நைட்ரஜன் இருக்குன்னா இங்கே போரானில் 4 இருக்குன்னா அதுக்கு தேவை 2 நைட்ரஜன், 2 போரான். அப்போ 2 BN 2 எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போ இன்னும் போரான் நமக்கு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 போரான் இருக்குது. ஸோ இப்போ இதில் B2 இருக்குது, இங்கே ஆக்சிஜன் 7 இருக்குது, ரிமைனிங் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ போரானும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைபோரிக் ஆக்சைடு. ஆக்சைடு போரான் கூட ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்னவா வெளியே போயிருக்கு, வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 வரக்கூடாது. ஓகேவா? ஸோ பழைய புக்கு யாராவது வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல 2 வரக்கூடாது. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ 2 சோடியம், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 சோடியம். ஸோ பேலன்ஸ் ஆகிருக்கு சோடியம். ஸோ 2 குளோரின், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 Cl கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா போரான் எத்தனை இருக்குது, 4 போரான். இங்கே ஒரு 2 போரான், இங்கே ஒரு 2 போரான். ஸோ 2 + 2 4 கரெக்டாக இருக்குது. நைட்ரஜன் நமக்கு இங்கே 2 இருக்குது. ஸோ இதுலேயும் நமக்கு 2 தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 7 ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த சைட் ப்ராடக்ட் சைடில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே நமக்கு 3 தான் இருக்குது. அப்போ எத்தனை வாட்டர் மாலிகுல்ஸ் அங்கே வெளியே போகணும் அப்படின்னு பார்த்தா 3, ரிமைனிங் நமக்கு 4 கம்மியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு பதிலாக எத்தனை வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போயிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போயிருக்கணும். இப்போ பாருங்கள் 4, இங்கே ஒரு 3, 4 + 3 7. இதில் பாருங்கள் 7 ஆக்சிஜன். இப்போ பேலன்ஸ் எப்படி பண்ணுறோங்கிறது புரிஞ்சிருக்கும். இங்கே ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. இங்கே வாட்டர் மாலிகுல்ஸில் நமக்கு எத்தனை கம்மியாக இருந்தது, 4 கம்மியாக இருந்தது. அப்போ 4 போட்டால் இங்கே ஒரு 3 ஆக்சிஜன் இருக்குது. 4 + 3 7. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹைட்ரஜன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 4 2s are 8. இங்கே எங்கேயுமே ஹைட்ரஜன் கிடையாது, வாட்டர் மாலிகுல்ஸில் தான் இருக்கும். அப்போ 4 2s are 8. அப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணாலும் 8 பேலன்ஸ் ஆகிறதுக்கு நான் இந்த இடத்துல எத்தனை தான் போட்டாகணும், 4 தான் போட்டாகணும். அப்போ தான் நமக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் பேலன்ஸ் ஆகும். 4 வாட்டர் மாலிகுல்ஸ். ஓகேவா? ஸோ NaCl + போரான் நைட்ரைட் + டைபோரிக் ஆசிட் + 4 வாட்டர் மாலிகுல்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்
uses of borax la first uses இது பாத்தீங்கன்னா important 2 mark questions la கேக்கலாம். Write the uses of borax. Only 3 points தான் இருக்கு. So first point என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Borax is used for the identification of colored metal ions. So oresல இருக்கக்கூடிய metal ions ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. போராக்ஸ் பீட்ஸ் நம்ம பார்த்தோம்ல அந்த ரியாக்ஷனில் ஓகேவா ஓர்ஸ்லேருந்து தான் பாப்பா ஓர்ஸில் இருக்கக்கூடிய மெட்டல் அயான்ஸை கலர்டு மெட்டல் அயான்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க போராக்ஸ். செகண்ட் யூசஸ் என்ன பாருங்கள் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கண் சம்மந்தப்பட்ட இந்த கண்ணாடி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் போராக்ஸ். ஸோ ஆப்டிக்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஓகேவா. அண்ட் போரோசிலிகேட் கிளாஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பைரஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லேபில் யூஸ் பண்ண பைரஸ் கிளாஸ்னால் ஒன்றும் கிடையாது ஹீட் ரெசிஸ்டன்ட் ஓகேவா. ஸோ நம்ம லேப்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீக்கராக இருக்கட்டும் டெஸ்ட் டியூபாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இது டைப்னு பார்த்தீங்கன்னா போரோசிலிகேட் அதிலே நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போரோசிலிகேட் அப்படிங்கிறது என்ன எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எல்லாமே ஓரளவு என்ன பண்ணும் ஹீட் பண்ணால் தாங்கக்கூடியதாக இருக்கும் ஓகே. நம்ம பீக்கெல்லாம் நம்ம ஹீட் பண்ணுறோம் லேபில். ஸோ ஓரளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டை என்ன பண்ணும் தாங்குற அளவு இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதால் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் போராக்ஸ் ஓகே. அண்ட் தென் எனாமல்ஸ் அண்ட் கிளேஸ் ஆஃப் பாட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மண் பாண்டம் ஓகேவா அது எல்லாமே செய்யறது கிளாஸில் ஓகேவா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த போராக்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் as a flux in மெட்டலர்ஜி நம்ம படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் லெசனில். அந்த இடத்துல என்னவா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் as a ஃப்ளக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் as a குட் ப்ரிசர்வேட்டிவாகவும் பார்த்தீங்கன்னா எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போராக்ஸ் யூஸ் ஆகுது ஓகேவா. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இன்றைக்கி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் போராக்ஸ் ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா போராக்ஸ் ரியாக்ட்ஸ் வித் ஓகேவா ஆசிட் கூட ரியாக்ட் ஆகக்கூடிய இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போரிக் ஆசிட் ப்ரிப்ரேஷன். ஸோ இந்த இதோருக்கு பாருங்கள் இது வந்து போராக்ஸோட ப்ரிப்ரேஷன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணவங்களே சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒன். இதில் எத்தனை மார்க்ஸ் பாருங்கள் இதில் ஒரு 2 மார்க்ஸு இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ்னு சொன்னேன் இந்த ஃபார்முலா. ஸோ 2 + 1 3. ஸோ ப்ரிஸ்மேட்டிக் ஃபார்ம் அப்படிங்கிறது எந்த ஃபார்முலா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ அந்த ஃபார்முலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒரு ப்ரிஸ்மேட்டிக் ஃபார்ம். ஸோ இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் 2 1 மார்க்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போராக்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னு சொன்னால் என்ன நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறது ஒரு 4 ஈக்குவேஷன்ஸாக இருக்குது. 4 ஈக்குவேஷன்ஸுமே பார்த்துக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரியும் கேட்கலாம். 2 ரியாக்டண்ட்டை கொடுத்துட்டு ப்ராடக்ட் என்னன்னு உங்களை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதுக்காக இந்த ஈக்குவேஷன்ஸை ஒன்ஸ் எழுதி பாருங்கள் ஓகேவா. ஸோ இன்றைக்கி நடத்தின டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஈக்குவேஷன்ஸும் ஒரே ஒரு யூசஸ் மட்டும்தான் இருக்கும். இதை இன்றைக்கே படித்து எழுதி பார்த்துடுங்க. இதனுடைய நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்னவோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.